தயவுக்குறள் அதிகாரம் அழுகை 9. கண்ணீர்மை ஆள்வுறும் கண்ணீரே நன்மை தரும் எண்ணீர் மைத்து ஏனைய இங்கு. கண்ணீர்மை ஆள்வுறும் கண்ணீரே நன்மை தரும் எண்ணீர் மைத்து ஏனைய இங்கு. கண்ணீர்மையாவது கண்ணினது தன்மை, அது தயவு தாட்சண்யம். இதனால் உண்டாகும் கண்ணீர்தான் நன்மை பயப்பதாம். மற்ற வகையால் உண்டாகும் கண்ணீர் இழி தன்மை உடையதே ஆம். அதனால் பெரிய நன்மை ஒன்றும் உண்டாகாது. எனவே அழுகண்ணீராயினும் ஆனந்த கண்ணீராயினும் தயவினால் தோன்றியதாக இல்லையெனில் நன்மை பயக்காது என்று அறிதல் வேண்டும். சுவாமி சரவணானந்தா. தயவுக்குறள் அதிகாரம் அழுகை 10. தங்கநீர் மாறா தகைசால் கடவுளருள் இங்கு அகலாது உற்றார் இயல்பு. தங்கநீர் மாறா தகைசால் கடவுளருள் இங்கு அகலாது உற்றார் இயல்பு. இவ்வுலகத்திலே கடவுள் நிறையருள் பெற்று அந்நிலையினின்று பிறழாது இருப்பவர்களின் தன்மை யாதோ எனின் தம் கண்ணீர் மாறாத தன்மையே ஆகும். தங்கநீர் என்றால் தங்கள் நீர் தங்களது தன்மை அல்லது தம் கண்ணீர் உள்ளுருகிய தயவின் புறக்குறியாக தங்கள் கண்களில் துளித்த கண்ணீர். அருள்நிலை அகலாதார் இயல்பு இது எனக் காட்டும் குறியே அவர்களது மறையாத தயவு கண்ணீராகும். ஆண்டவனை காண வேண்டும் என்று மெய்யாக விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா என்ற அருட்சோதி வள்ளல் தோற்றமும் அப்படியே விளங்கி நின்றதாம். சுவாமி சரவணானந்தா.